டிவிகேல இருக்கிறவங்களுக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. பேப்பர் படிக்கிறது இல்ல, நியூஸ் பார்க்கறது இல்ல, எதையுமே பார்க்கறது இல்ல. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆமா, ஒன்றும் தெரியாது. எங்களுக்கு பித்தலாட்டம் தெரியாது, பொய் வாக்குறுதி கொடுக்க தெரியாது, ஊழல் தெரியாது. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த கட்சி பெண்களா இருந்தாலும் அவங்கள மரியாதை இல்லாம எங்களுக்கு பேச தெரியாது. திமுகவை பார்த்து ஆட்சியை பார்த்த நாம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்களால சொந்தமாக எதுவும் செய்யவும் முடியாது, மத்தியிலிருந்து கொடுக்கறத வச்சு ஒன்றும் ஒழுங்காக நடத்த முடியாது. 14 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள் கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பு அந்த மருந்தை தமிழ்நாடு அரசு அத்தனை பெண் குழந்தைகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் கொடுத்தது. HPV வேக்சின் என்ன நீங்கள் என்ன கோபாலபுரத்தில் தயாரித்து நீங்கள் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. பைசன் படம் பார்க்குறாரு உங்கள் முதலமைச்சர், கூலி படம் பார்க்குறாரு உங்கள் முதலமைச்சர், தூய்மை பணியாளர்களை தாண்டி தான் அவர் தொகுதிக்கு போகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக தெரியலையா? எல்லாமே இருக்குது. வெக்கமான சூடு சொரணை இருந்தா நீங்க வந்து தனியா போய் நில்லுங்கன்னு காங்கிரஸ் கட்டி விட்டு பாருங்களேன். ஏன் நீங்க இப்போ ஒரு வார்த்தை பிரதமர்கிட்ட சொல்லுங்களேன், இந்த நீட் தேர்வை நீங்க ரத்து செய்தாதான் நாங்க கூட்டணிக்கு ஒத்துப்போன்னு சொல்லுங்களேன். காலடியில் விழுவதை பற்றி சகோதரி சசிரேகா பேசினார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு, பிரதமர் மோடியோட போட்டோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடாம போயிடாதீங்கம்மா அப்படின்னு அவங்க காலடியில் விழாத குறையா அவங்க கேட்கிறாருல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. செகண்ட் ரவுண்டில் நாம் பதில் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பேசுனது எல்லாத்தையும் முழுமையாக போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த அளவில் இதுக்கு பதில் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பொங்கல் பரிசு கொடுத்துருக்கோன்னு பெருமையாக சொன்னாங்க. இந்த ஆண்டு மட்டும் தேர்தல் வருவதால் கொடுத்துருக்குறாங்க. பெண்களாகிய நீங்கள் உன்னித்து கவனிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அங்கங்கே பிரிட்ஜு உடையுது, ரோடு உடையுது அப்படிங்கிறாங்க. அது தமிழ்நாட்டில் தான் அதிகமாக பார்க்க முடியுது. நம்முடைய பாமக தலைவர் அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தெளிவாக இப்போ கட்டி திறந்த பிரிட்ஜு சரியில்லை, அது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாரு. அதுக்கு பதிலே சொல்லலை இன்னும் முதலமைச்சர். அதை பார்க்க வேண்டிய ஒன்று. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள பிரிட்ஜு, சென்னையில் இருக்கிற பிரிட்ஜு இப்போ ரீசெண்டாக திறந்ததை பற்றி தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் நிறைய வழங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னாங்க. பின்ன ஏன் வந்து செவிலியர்கள் போராடுறாங்க, பின்ன ஏன் வந்து டெட் எழுதிட்டு ஆசிரியர்கள் ஏன் நியமனம் கொடுக்கலன்ட்டு ஏன் போராடுறாங்க, பின்ன ஏன் வந்து ஊழியர்கள் போராடுறாங்க, போக்குவரத்து துறையில் புது நியமனங்கள் கேட்டு நிறைய பேர் போராடுறாங்க. அது மாதிரி எங்கே பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது. பிஜேபி ஒரு அரக்கனுங்கிறாங்க இந்த எக்ஸாம்பெல்லாம் வைக்கிறதுல. ஆனால் டிஎன்பிஎஸ்சி இவங்க எந்த லட்சணமாக வச்சாங்கன்னு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம். எந்த அளவுக்கு எழுத வந்த இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் எந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். சிகிச்சைக்கு கொடுத்தேங்கிறாங்க, சந்தோஷம்தான், கொடுக்கட்டும். இன்னும் எத்தனை புது நோய்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் மறந்து விடக்கூடாது, பிஜேபி தான் இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான மொத்த தொகை அந்த இன்சூரன்ஸில் வழங்குறது மட்டும் கிடையாது, ஆபா இன்சூரன்ஸில் வழங்குறது மட்டும் கிடையாது, அந்த வரி குறைப்பு வரியே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்கான மருந்துகள் முழுமையாக வரி ரத்து செய்யப்பட்டிருக்கு. எதுக்கெடுத்தாலும் நெருக்கடி, மத்திய அரசு நெருக்கடி தருது, மத்திய அரசு அப்படி இது திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. இந்த நெருக்கடியெல்லாம் திமுக ஆட்சி வந்தால் மட்டும்தாங்க நெருக்கடி. வேறு அதிமுக ஆட்சி இருக்கும்போதோ இல்லை வேறு எந்த சூழ்நிலையிலையும் நெருக்கடியே தமிழ்நாடு கிடையாது. இந்த நெருக்கடியை வச்சு அரசியல் பண்ணுறது திமுக மட்டும்தான். பிஜேபியை காமிச்சு பயமுறுத்துகிற அரசியல் பண்ணுறது திமுக மட்டும்தான். அதனால இணக்கமான அரசு, அதுக்கு தான் இணக்கமான அரசு தேவை என்பது இன்னைக்கு ரொம்ப அவசியம். திமுகவை பார்த்து ஆட்சியை பார்த்த நாம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்களால சொந்தமாக எதுவும் செய்யவும் முடியாது, மத்தியிலிருந்து கொடுக்கறத வச்சு ஒன்றும் ஒழுங்காக நடத்த முடியாது. திறனற்ற ஒரு அரசு, ஆளுமையற்ற ஒரு அரசு. அதுக்கு தான் மத்தியிலும் மாநிலத்தும் இணக்கமான அரசு, தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அமையப்பெற வேண்டும் என்பது திரும்ப நம்ம அதுக்காக தான் சொல்கிறோம். அது மாதிரி பிஜேபி உறுதுணையாக இருக்கும், அதனால தான் சிபிஐ வரல, இடி வரல, அது வரல. எந்த தப்பும் பண்ணலன்னா எதுவும் வராதுங்க. உங்களை மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருந்தால் எல்லாம் வரத்தான் செய்யும். சிபிஐ வரும், இடி வரும், எல்லாம் தான் வரும். ஆகையால் பிஜேபி எதிர்ப்பை வச்சு காமிக்கிற மாதிரி காமிச்சு தமிழ்நாட்டில் அவங்க வாக்கு பெறலான்னு இந்த முறை நினைக்கிறது மிகவும் தவறு. பிஜேபிங்கிற கட்சி வந்து இந்திய அளவில் 20 மாநிலங்கள்லேயும் 3 முறை மத்தியில் ஆளக்கூடிய ஒரு ஆட்சியாக இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் உலக பொருளாதாரத்தில்
மூன்றாவது இடத்தை இன்னைக்கு ஜெர்மனியை பின்தள்ளி மூன்றாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் 7வது இடத்துல இருந்த நம்ம இன்னைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த அளவுக்கு வளர்ச்சியை இன்னைக்கு இந்திய அளவில் உருவாக்கி இருக்கு 20 மாநிலங்கள் ஆளும் கட்சி. அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்க வேண்டுமானால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அந்த அந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக எழக்கூடிய ஒரு ஆட்சி என்பது அதிமுக தலைமையிலான ஆட்சி என்பது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கும். அதிமுக அனைத்து திட்டங்களையும் முறையே செயல்படுத்தும், வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்பதில் எங்களுக்கு இருவேறு கருத்து இல்லை. ஆகையால் நிச்சயமாக இந்த ஆட்சி மாற்றம் என்பது அவசியம் என்பதை தெரிவித்து, மகளிராகிய நீங்கள் சொல்லணும்னா துயரத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய எத்தனையோ மகளிர் அவர்களுடைய கஷ்டங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கெல்லாம் நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் ஒரு போலீஸ் ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல்துறையின் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போலீஸ் ராஜ் தான் திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக களைய வேண்டும். அது போன்ற போலீஸ் அதிகாரத்தை நாம் மக்கள் அதிகாரமாக மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அரசு அமைமையானால் அதிமுக ஆட்சியில் எப்பயுமே மக்கள் அதிகாரம் தான் வென்றிருக்கிறது, போலீஸ் அதிகாரம் வென்றதில்லை. ஆகையால் திமுக ஆட்சி வந்து விட்டாலே அது போலீஸ் அதிகாரமாக மாறிவிடும், அது போதை அதிகாரமாக மாறிவிடும். அந்த போதை தலைக்கேறி அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன பேசுவார்கள், எவ்வளோ மோசமாக பேசுவார்கள் என்பது இப்போ இந்த மேடையிலே நம்ம பார்த்த ஒன்று. அது எல்லாம் களைய வேண்டுமானால் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஒரு நல்லாட்சியை அமைப்பார்களே ஆனால் பெண்களுக்கும் நிறைய திட்டங்கள் வந்து சேரும். நீங்கள் நினைப்பதற்கு அதிகமாக லட்சக்கணக்கான நிதிகளை நீங்கள் வைத்து தொழில் செய்ய, சிறு தொழிலாக இருக்கட்டும், நடுத்தர தொழில்களாக இருக்கட்டும், இதெல்லாம் செய்யக்கூடிய இடத்தில் உங்களை வளர்த்தி எடுக்கக்கூடிய இடத்தில் நிச்சயமாக எங்கள் கூட்டணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதி செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். ரஞ்சனா நாச்சியார் மேம், உங்களுடைய 2வது சுற்று கருத்து. எங்களுக்கு தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் சரி, தாவேக்கா கட்சிக்கும் சரி, அக்கா திமுக ஸ்போக்ஸ் பர்சன் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் பேப்பர் படிக்கிறது இல்லை அப்படின்னு. அதாவது அவங்களுக்கு புரியல. எங்களுக்கு ஆமாம் ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு பித்தலாட்டம் தெரியாது, பொய் வாக்குறுதி கொடுக்க தெரியாது, ஊழல் தெரியாது. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த கட்சி பெண்களாக இருந்தாலும் அவங்கள மரியாதை இல்லாமல் எங்களுக்கு பேச தெரியாது. அறம் சார்ந்து பேசணுன்ற விஷயங்கள் மட்டும்தான் எங்கள் கட்சி தலைவர் எங்களுக்கு விஜய் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். அவங்க திமுக கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப அசிங்கமாக பேசி ஊரே சிரிக்குது உங்களை பார்த்து, அப்படி கூட திருந்துற மாதிரியான ஆட்கள் இல்லை. அங்கே ஆண்கள் தான் பொன்முடி அவர்கள், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்படி பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி இவங்க கஞ்சா போதையே கிடையாதுன்றாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்றாங்க, காமாலயன்றாங்க. அதாவது ஒரு அறம் சார்ந்து பேசணும். உங்களுக்கு ஐடியாலஜியில் பிரச்சனை இருக்கா, ஐடியாலஜியில் மோதுங்க. பாலிசியில் பிரச்சனை இருக்கா, பாலிசியை டிபேட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அப்படின்னா நீங்கள் இப்படி அப்படின்னு வேண்டியது, இதெல்லாம் சும்மா நம்ம ஒன்றும் பண்ணலை அப்படின்றதுக்காக ஒரு போர்வையை பற்றிக்கிட்டு நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சும்மா ஒரு இதாக சொல்லிடக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாத ஆட்சி வரணும், பெண்களுக்கு முக்கிய இடங்களில் பொறுப்பு கொடுக்கணும், அதிகாரம் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய, மாற்றம் தரக்கூடிய ஒரு புதிய கட்சி, ஒரு பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு நல்ல மாற்றம் எதிர்பார்க்குறோம். இதை தாவேக்கா கொடுக்கும் அப்படின்றத நம்புகிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மேம். என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தான். அடுத்ததாக வழக்கறிஞர் சசிரேகா மேம், ரத்தின சுருக்கமாக உங்ககிட்டே அந்த ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். 2வது சுற்று வாய்ப்புக்கு நன்றி. ரத்தின சுருக்கமானா, இந்த திமுக ஆட்சி என்னைக்கு வீட்டுக்கு போதோ அன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுவிடும். அதுக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. இது ரத்தின சுருக்கம். கொஞ்சம் பதில் சொல்லணும் அவங்களுக்கு அப்படின்னா, புதிய தலைப்புக்குள்ளே போயிட வேண்டாம். புதிய தலைப்பு இல்லை, புதிய தலைப்புக்கு அவங்க தான் போனாங்க நிறைய தலைப்புகளுக்குள்ள. நம்ம இன்னைக்கு தலைப்பு வச்சிருக்கிறது பெண்களுக்கு என்ன செய்திருக்கீங்க, என்ன மாதிரியான பெண்கள் முன்னேற்றம், அதை பற்றி ஒரு வார்த்தையாவது இருந்ததா? ஒன்று சொன்னாங்க, இந்த சர்விக்கல் கேன்சருக்காக நாங்கள் இன்ஜெக்ஷன், அந்த ஹெச்பிவி வேக்சினை கொடுத்துருக்கோம் அப்படின்றத. ஹெச்பிவி வேக்சின் என்ன, நீங்கள் என்ன கோபாலபுரத்தில் தயாரித்து நீங்கள் செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி கிடையாது அது. அப்போ இதை கூட செய்யலாம் ஒரு கவர்மெண்ட் எதுக்கு அப்புறம்? ஸோ பெண்கள் பற்றி நீங்கள் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்படி அந்த நம்ம இந்த இதுக்குள்ளேயே வந்துடும், இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அம்மா மினி கிளினிக்னு ஒன்று ஆரம்பித்தோம் நாங்கள். பெண்கள் வேலைக்கு போகிற பெண்கள் 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தப்படும்னு அதுவும் ஒன்று சொன்னீங்க. அதை நீங்கள் கொடுக்கவே இல்லை, அதுக்கு சம்பளமும் கொடுக்கல. ஆனால் கொரோனா காலத்திலே கூட அதுக்கும் மத்திய அரசு 80 ரூபா கொடுக்குதுனா இல்லை 40 ரூபா போட்டு கொடுத்தவங்க நாங்கள்.
இப்போது இதை பற்றி சொன்னோம். அம்மா மினி கிளினிக்கு வந்து நாங்கள் 8 கிலோமீட்டருக்கு ஒரு மினி கிளினிக் வேணும். வேலைக்கு போயிட்டு வர கிராமப்புற பெண்கள் வந்து அதனால் வந்து ரொம்ப நைட்டில் ஏதாவது பிரச்சனைனா போய் ஹாஸ்பிட்டல் தேடி ஓட முடியாது. ஆம்புலன்ஸ் சர்வீஸும் வந்து கிராமப்புறங்களில் டக்குன்னு கிடைக்கிறதுக்குன்றது. ஸோ உடனடியாக பார்க்கணுன்னு நாங்கள் ஆரம்பித்தோம். ஈவினிங்கில் 2100 மினி கிளினிக் ஆரம்பித்தோம். எங்கே போச்சு அது? அப்புறம் நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் பெண்களுக்கான மற்ற விஷயங்கள் பற்றியும் இன்றைக்கி நாங்கள் கேன்சர் ஊசி கேன்சர் தட் இஸ் அது அப்புறம் விஷயம். அது நீங்கள் அடுத்து கூட பார்த்துக்கலாம். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி முதல் உதவி சிகிச்சைன்றது முதல்ல வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? 108 ஆம்புலன்ஸ் அதை எடுத்துக்கோங்க. அந்த தொழிலாளர்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒன்று. அம்மா மினி கிளினிக்கை ஒழிச்சிங்க. 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. பைசன் படம் பார்க்குறாரு உங்கள் முதலமைச்சர், கூலி படம் பார்க்குறாரு உங்கள் முதலமைச்சர், தூய்மை பணியாளர்களை தாண்டி தான் அவர் தொகுதிக்கு போகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக தெரியலையா? யாரோ கொடுத்த ஊசி எட்டுன்னு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு விழா. நீங்கள் எப்போவுமே ஸ்டிக்கர் ஓட்டுறது தானே இவங்களோட பாணி. எப்போவுமே அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு ரிப்பனை கட் பண்ணிவிட்டு அது சாதனை ஆகிடுமா? அதை போட்டுட்டு அது ஒன்று தான் இவங்களால் உருப்படியாக சொல்ல முடிஞ்சது. அதுவும் வந்து யாரோட ஸ்பான்சர் அப்படின்றத நான் சொல்லிட்டேன், எப்படி கொடுக்க முடியும் அந்த ஊசியை அப்படின்றதுனால. HPV ஊசியை போட்டுட்டு பெருமையெல்லாம் பேசக்கூடாது இவங்க. அது இன்னொன்று, அடிமைத்தனம் பற்றி இவர்கள் பேசினார்கள். அடிமைன்னு அவரே ஒத்துக்கினார். காங்கிரஸ்க்கு நாங்கள் அடிமைன்றத 63 சீட்டு அன்னைக்குன்னு 63 நாயன்மார்களை போல கொடுத்திருக்கிறேன். அறிவாலயத்தில் கீழ் ஃப்ளோரில் ரெய்டு என்கொயரி போய்கிட்டு இருக்கு. பயந்துட்டு அன்னைக்கு 63 சீட்டு கொடுத்து இன்ன வரைக்கும் நீ தில் இருந்தால், உனக்கு வந்து நேர்மை இருந்தால், உங்களுக்கு ஏதாவது இருந்தது எல்லாமே இருக்குது, வெக்கமான சூடு சொரணை இருந்தா நீங்க வந்து தனியா போய் நில்லுங்கன்னு காங்கிரஸை கட்டி விட்டு பாருங்களேன். இந்த மாணிக் தாக்கூர் பேசுறாரு இல்ல, எங்களுக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்ன்றாங்க. கொடுக்க முடியாது, வெளியே போங்கன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். திமுகவை இப்போ கொத்தடிமையாக காங்கிரஸிடம் இருப்பது யாரு? அதனால அடிமைத்தனம் பத்திலாம் நீங்க பேசாதீங்க. நாங்க எல்லாம் பேசும்போது என்ன சொன்னேன், நானா இருந்தாலும் சரி, அக்கா விஜயதரணி இருந்தாலும் என்ன பேசணும், பெண்கள் டாபிக் அப்படின்றதுனால நாங்க என்ன பண்ணோம், நாங்க வந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் உதவி திட்டங்கள் கொடுத்துருக்கோம். பெண்களுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் கொடுத்தோம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை கொடுத்தோம், 16 பொருட்கள் அடங்கிய தாய் செய் நல பெட்டகம் கொடுத்தோம். தாய் வீட்டு சீதனம் வந்ததோ இல்லையோ, பிறந்த குழந்தைக்கு அம்மாவோட சீதனம், அண்ணன் எடப்பாடியார் சீதனம், தாய் மாமன் சீதனம் போல வந்தது. இன்னைக்கு அந்த திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்களா? புத்தக பை கொடுத்தோம் குழந்தைகளுக்கு, தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். எதுக்கு கொடுத்தோம்? பட்டம் படிக்கணும், பட்டயம் படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகையோடு அதை இன்க்ரீஸ் பண்ணணும், பெண்கள் வேலைக்கு போக வேண்டும்னு கொடுத்தோம். வேலைக்கு போகின்ற பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்தோம். நாங்கள் 25,000 ரூபாய் மானியத்தில் 20 லட்சம் பெண்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். முதியோர் உதவித்தொகை கொடுத்தோம். நாங்கள் இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களா? லேப்டாப் யாருக்கு கொடுத்தோம்? ஓட்டுக்காக ஏதோ கல்லூரி மாணவர்களுக்கு கடைசி காலத்தில் வந்து கொடுக்கல, தரமான சைக்கிள் கொடுத்தோம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறைன்ற திட்டம் கொண்டு வந்தோம். இன்னைக்கு அதை மெயின்டைன் பண்றீங்களா? முதல்ல பஸ் ஸ்டாப்பே கிடையாது. இன்னைக்கு எத்தனை எஸ்சி பெண்கள் உள்ளாட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொடி ஏற்ற முடியலங்க இவங்க ஆட்சியில. இவங்க கூட்டணி கட்சிக்காரன் கொடி ஏற்ற முடியாது, விசிகா பிரச்சனை வேற. எஸ்சி பெண்கள் ஊராட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தரையில உட்கார வைக்கப்பட்டாங்க இவங்க ஆட்சியில. நீங்க பேசுறீங்களா பெண்களுக்கான முன்னேற்றத்தை பற்றியும், பெண்களை பேசுவதை பற்றியும், அடிமைத்தனத்தை பற்றியும்? இன்னமும் அடிமைத்தனத்தை இன்னமும் நீங்க வச்சிருப்பீங்க எத்தனை முறை வந்தாலும். அதனால திமுக இந்த முறை வீட்டுக்கு போகிறது உறுதி. இந்த அரசாங்கத்தை ஒழித்தால், குறிப்பாக அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு திருநாள், அது இன்னும் 2 மாசத்துல நடக்கும். திமுக அரசாங்கம் ஒழித்தாலே பெண்களுக்கான அத்தனை பாதுகாப்பும் அத்தனை உரிமைகளும் நிலைநாட்டப்படும்ன்றதுல பெண்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்கள். எந்த பெண்களை வச்சு நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்களோ, அந்த பெண்கள், எந்த பெண்களை வச்சு நீங்க 5,000 கொடுத்தா 6,000 கொடுத்தா கேவலப்படுத்திட்டு இருக்கீங்களோ, அந்த பெண்களாலேயே இந்த ஆட்சி விரைவில் வீட்டுக்கு போகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் NDA கூட்டணி ஆட்சி, கூட்டணியினுடைய ஆட்சி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போய் பிரச்சாரம் மக்களுடைய சிறப்பாக செய்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அஇஅதிமுக பெரும்பான்மை வெற்றி பெற்று சிறப்பான ஆட்சியை மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவின் அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றும் ஆட்சியாக அதிமுக ஆட்சி மலரும் மலரும் மலரும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம், உங்களுடைய இறுதி கருத்து. சசிரேகா சகோதரி சொன்னாங்க, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அதை கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால் அவர்களுக்கு இமாலய தோல்வியை கொடுத்தார்கள்ங்கிறது வரலாறு. பிஜேபியோடு கூட்டணி வைத்ததால், மதச்சார்பில்லாத ஒரு கட்சி இல்லாமல் மதத்தை மட்டுமே வைத்து பிளவுவாதம் செய்வதை, மொழியை வைத்து பிளவுவாதம் செய்வதை, பெண்ணடிமைத்தனத்தை வைத்து பிளவுவாதம் செய்வதை, சாதியை வைத்து பிளவுவாதம் செய்வதை, கோயிலாக பிளவுவாதம் செய்வதை, திருப்பரங்குன்றத்தில் ஏறி நின்று கொண்டு அதை அங்கேயும் முருகனை வைத்து பொய்வாதம் செய்வதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால்தான் இவர்கள் எதை அள்ளி கொடுத்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி, NDA அல்லது அதிமுக கூட்டணிக்கு தோல்வியை அள்ளி கொடுத்தார்கள். மீண்டும் அந்த வரலாறு தான் நடக்கப் போகிறது. அடுத்தது மிக முக்கியமாக பெண்களுக்கான வெற்றியை நாங்கள் எப்படி உறுதி செய்திருக்கிறோம்ங்கிறதுக்கு மிக சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்கின்ற அந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்தீர்களானால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணகி நகர் கார்த்திகா என்கின்ற அந்த சிறுமி, அரசு பள்ளியில் படிக்கின்ற சிறுமி,
தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு அம்மாவின் குழந்தை இன்றைக்கு பஹ்ரைனில் நடந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கிறார் கபடியில். அவள் நம்முடைய ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியில் பயிற்சி பெற்ற குழந்தை. அதே மாதிரி மிக சமீபத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று நடந்த நிகழ்வு, களை கூத்தாடியாக இருந்த ஒரு சிறுமி, அந்த களை கூத்தாடியாக இருந்த சிறுமியை ஜிம்னாஸ்டாக மாற்றி இருப்பது நம்முடைய துணை முதலமைச்சரின் விளையாட்டுத்துறை. அப்படியாக தேர்ந்தெடுத்து பார்த்து எங்கெல்லாம் திறமை இருக்கிறதோ அதையெல்லாம் தேடி பிடித்து அவர்களை தமிழ்நாட்டின் ஆளுமைகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி அந்த வெல்லும் தமிழ் பெண்கள்ல தென்காசியிலிருந்து இன்பா IPS என்ற பெண்மணி பேசினார். ஒரு இளம்பெண், அவளுடைய அப்பா கண்டக்டர், அம்மா பீடி சுற்றுபவர். அவரால் தன்னுடைய IAS கனவை IPS கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடிந்தது என்றால் தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற IAS பயிற்சி வகுப்பின் மூலமாக பயிற்சி பெற்றவர். அதற்கு பொருளாதார உதவியை கொடுத்து தேர்வில் வெற்றி பெறும் வரைக்கும் 25,000 மாதம் உதவித்தொகை கொடுப்பது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எத்தனை மாநிலங்களில் இவர்களுடைய நிதி வீணாக்கப்படுகிறதுங்கிறது தெரியாதா? அதையும் தவிர அந்த ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட பிஜேபியினர் கொடுக்கின்ற நிதியை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. அதனால நினைவில் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அவர்கள் தான் இதை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா கொரோனா காலத்தில் அவர்களுக்கு அந்த மருந்து தயாரிக்கின்ற உரிமையை பெறுவதற்காக எலக்டோரல் பாண்ட் மூலமாக பிஜேபிக்கு நிதியை ஊழலாக கொடுத்தது. அதற்கு பின்புதான் பிஜேபி இவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்ததுங்கிறத மறந்துடாதீங்க. அதனால அப்போ எலக்டோரல் பாண்ட் மூலமாக நிதி கொடுத்தார். இந்த கேன்சர் மருந்துக்காக என்ன நிதியை கொடுத்தாருங்கிறது இப்போ கண்டுபிடிச்சா அதையும் நாங்கள் சேர்த்து பேசிடுவோம். ஒன்னை சொல்லி நிறைவு செய்கிறேன். மிக சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் அளித்த அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு உற்பத்தி துறை மற்றும் பெண்கள் முன்னேற்றத்தில் வளர்ந்துள்ளது முதன்மை இடத்தில் இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை கொடுக்கும்போது இது நாங்க சொல்லல. அப்போ இதுதான் ஸ்டேட்மெண்ட், இதுதான் உண்மையான தரவு. தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதை தவிர மிக சமீபத்தில் நான் ஒரு காணொளி பார்த்தேன். அதில் இந்த அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு, இந்த தாய்மார்கள்ட்ட எங்கள் கூட்டணியில் பிரதமர் மோடியோட ஃபோட்டோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதிமுகவுக்கு ஓட்டு போடாமல் போயிடாதீங்கம்மா அப்படின்னு அவர்கள் காலடியில் விழாத குறையா அவர்கள் கேட்குறாருல. காலடியில் விழுவதை பற்றி சகோதரி சசிரேகா பேசினார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன நம்முடைய முன்னாள் முதல்வர் அவர் இருந்த அம்மையார் இருந்த காலத்தில் இவர்களை எல்லாம் காலில் விழ வைத்ததையும் நாம் பார்த்திருக்கிறோம். அப்புறம் சின்னம்மா காலில் விழுந்து ஊர்ந்து போய் முதல்வர் ஆனது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி பல விஷயங்களையும் நினைவில் வைத்துக் கொண்டால் இந்தியாவில் வல்லமை வாய்ந்த கொள்கை பிடிப்புள்ள கருத்தியல் பிடிப்புள்ள தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக, தமிழ்நாட்டின் நில உரிமைக்காக, தமிழ்நாட்டின் மக்கள் உரிமைக்காக, மொழி உரிமைக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அவருடையது மீண்டும் 2.0 உருவாகும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். ரொம்பவே காட்டமான விமர்சனங்களும் சரி, கருத்தியல் ரீதியான விமர்சனங்களும் சரி, 4 தரப்பிலிருந்துமே வைக்கப்பட்டது. முன்பொரு காலத்தில் சொல்லுவாங்க, பெண்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தா என் கணவன் யாருக்கு சொல்கிறாரோ அவருக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பெண்கள் விண்வெளிக்கு போகிறாங்க, விமானம் ஓட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அரசுகளுமே பெண்களை மையப்படுத்தி, மகளிரை மையப்படுத்தி நிறையா திட்டங்களை கொண்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம். ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிறது மட்டும். கலந்துக்கிட்ட 4 பேருக்குமே ரெட் நூல் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.